அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லும்போது நான் அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். இவரால் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் டார்ச் லைட் தூக்கிட்டு வந்தார் கமலஹாசன் ஐயா. அப்புறம் அவரை பார்த்தோன்னே சரி இவர் ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவார், மற்றவங்களாம் பேச்சு மட்டும்தான் இருக்குது, இவர் சினிமாலேயும் வந்து வேறு லெவல் ஆக்டர், அதனால் பேச்சால் இல்லாமல் செயலால் ஏதாவது பண்ணுவார். ஆனால் எண்ணி ஓராண்டு 2 ஆண்டுக்குள்ளே அவங்களுடைய உண்மை முகம் நமக்கு தெரிய வந்துருக்கு கிடையாது. நோட்டான்னு சில பேர் படித்தவங்களும் அந்த நோட்டாவை நம்புறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நானும் வந்து நம்மளை சுற்றி எதுவுமே நல்லாவே இல்லை, நம்ம நோட்டாக்கே போகலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் நான் அண்ணன் இருந்த காலகட்டத்திலேயே தான் நான் இவங்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு ஈர்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இங்கே விழுந்த அடி தான் வந்து இன்னும் பின்ன 2 அவ்வளோ ஈர்ப்பாக எனக்கு மாற்றிச்சு அண்ணன் மேலே. எத்தனை வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்காரு, அந்த உறுதித்தன்மை யாருக்கிட்டே இருக்க மாட்டேன். 13 வருடமாக கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லை. அதே போல் நிறைய கொள்கை கோட்பாடுகள்லாம் அண்ணன்ட்ட உறுதியாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் மேலே ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் அது ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு.